அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ஜென்ம ராசியில் வீற்றிருந்த ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் உச்சபலம் பெற்று 2இல் வலம் பெறுவது இரட்டிப்பு நன்மையை பெற்று தருகிறது. ராசிக்கு சகாயமானவரும் நட்பு கிரகமுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அங்கு சுக்கிரன், சூரியன், புதன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கிறாருங்க. உச்சபலம் பெற்று முக்கூட்டு கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் இரட்டிப்பு நன்மையை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் விரையாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சபலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்களும் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் பெறும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல வருடங்களாக, பல மாதங்களாக பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 5 கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சபலமும் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். பத்திரப்பதிவு, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தால் அவை அனைத்தையும் விலக்கி இந்த தருணத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது காவல்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்பு துறை என பல துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சங்கடம், வேதனை
என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் கருதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் அவை அனைத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில் இடமாறுதல் வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் வந்தாலும் அவை உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல வில்லங்கங்களும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பல நெருக்கடிகளை முற்றிலுமாக தெரிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இதுவரை விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியாத சூழல் ஏற்பட்ட சூழலில் தற்போது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சேமிப்புகள் உயரும். மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கைகூட போகிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி காணக்கூடிய பல நல்ல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. முக்கூட்டு கிரகங்களும் வலுவாக வலம் வருவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அமோகமான மாற்றங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல மங்களகரமான காரியங்களும் சிறப்பாக கைகூடும். நினைத்ததை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கு உகந்த கிழமையாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகி அற்புதமான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு